என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து உபவாசத்தை குறித்து தியானித்து வருகிறோம். நம்முடைய இந்த லெந்து நாட்களிலே வேதாகமத்தினுடைய 38வது உபவாசமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். 1-2 வசனத்தில் பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த அழைப்புக்காக பிரித்து விடுங்கள்னு சொல்லி கர்த்தர் அங்கே திருவிழம் பற்றினார். தெளிவான அழைப்பை பெற்றார்கள், தேவனுடைய அழைப்பை பெற்றார்கள், மாறாத அழைப்பை பெற்றார்கள். அவங்க ஒரு ஃபாஸ்டிங் இருந்தாங்கன்னு நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு இந்த வார்த்தை வந்த உடனே சபையார் இணைந்து பவுலையும் பர்னபாவையும் அப்போஸ்தல ஊழியத்துக்காக பிரித்து அனுப்புகிறார்கள். அனுப்பும்போது நடந்தது என்னன்னா, திரும்பவும் உபவாசிக்கிறார்கள். ஏற்கனவே உபவாசித்தார்கள், அழைப்பை பெற்றார்கள். மாறாத அழைப்பு, தேவனுடைய அழைப்பு. அந்த அழைப்பு தெளிவான அழைப்பு என்பதை பார்த்தோம். அதே நேரத்தில் திரும்ப சபையாரெல்லாம் அங்கே இணைந்து உபவாசித்து ஜெபம் பண்ணி பாருங்க, உபவாசம் எடுக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஸோ ஜெபத்திலே அவர்கள் தரித்திருந்தார்கள். எனவே உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து என்று வாசிக்கிறோம். அவங்க மேலே கை வைத்து ஜெபிப்பது என்பது இது ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:6 இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இப்படி மூப்பர்கள் கை வைத்து அந்த ஊழியத்திற்காக அனுப்பும் பொழுது அவங்க வரங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அபிஷேகிக்கப்படுகிறார்கள், அனல் மூட்டப்படுகிறார்கள். அப்போ சபையார் இந்த பவுல் மேலேயும் பர்னபா மேலேயும் கை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த கை வைக்கிறதற்கு 3 அடையாளங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் கை வச்சு அவங்க உபவாசித்து ஜெபம் பண்ணுறாங்க? இந்த உபவாசத்தில் 3 காரியங்கள் அந்த கைகளை வைத்து, அதாவது உபவாசித்து ஜெபம் பண்ணி கை வைப்பதனால 3 காரியங்களை நாம் அங்கே கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, இப்படி அவங்க கை வைத்து ஜெபிப்பது என்பது உத்தரவாதத்தின் அடையாளம். உத்தரவாதம். ஃபாஸ்டிங் இருந்து அங்கே ஊழியக்காரர்கள் மேல் கை வைத்து அவர்களை அனுப்புகிறார்கள் என்றால், உன்னுடைய காரியத்திற்கு நான் உத்தரவாதம் எடுக்கிறேன். நாளைக்கு உனக்கு ஒரு தேவை, ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் உத்தரவாதம் எடுக்கிறேன். இது மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, ஊழியர்களை நாம் பணத்தை கொடுத்து அனுப்புறதோடு நிறைய பேர் அங்கே என் காரியம் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மாதம் மாதம் ஒரு 1000 ரூபாய் தரேன். ஒருத்தர் சொன்னார், நான் நிறைய ஊழியக்காரங்களுக்கு அனுப்புகிறேன், மாதம் 1000 ரூபாய் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர்களிலே எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம், எத்தனை பேருக்காக உத்தரவாதம் எடுக்கிறோம்? யோசித்து பாருங்களேன். அவங்க செய்கிற ஊழியத்தில், அவங்களுடைய காரியங்களில் நாம் உத்தரவாதம் எடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அவங்க ஒரு காரியம், அவங்க பிரச்சனையை சந்திக்கிறாங்களா, நாம் தாங்குகிற நாம் உத்தரவாதம் எடுக்க வேண்டும். எனவே தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் இவர்கள் அனுப்பி வைக்கும்போது முதலாவது இவர்கள் உத்தரவாதம் எடுத்தார்கள். இது உத்தரவாதம் எடுப்பதற்கான அடையாளம், இவங்க ஃபாஸ்டிங் இருந்து கை வைப்பது. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, இப்படி கை வைத்து அவங்க அனுப்புவது என்பது ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து நடந்து கொண்டிருக்கிற காரியம்தான். ஆனால் ஊழியக்காரர்களோடு கூட இப்படி கைகளை வைத்து தாங்குவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நீங்கள் யாத்ராகமும் 17ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமலேக்கியர்கள் எழுந்து இப்பொழுது இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும் பொழுது யோசுவாவை கீழே சண்டை போட சொல்லிட்டு இந்த அமலேக்கியனோடு இருக்கிற சண்டையை அங்கே மலைக்கு மேலிருந்து மோசே ஆவிக்குரிய யுத்தமாக இதை பண்ணுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், போகும்போதே ஆரோனையும் ஊரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ மோசேயினுடைய கைகள் உயர்த்தப்பட்டு இருக்கிற வரைக்கும் அமலேக்கியர்கள் தோற்று போனார்கள். மோசேயின் கைகள் அங்கே தளர்ந்து போகும் பொழுது இஸ்ரவேலர்கள் தோற்று போகிறார்கள். அப்போ தான் இந்த ஆரோனும் ஊரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கல்லை எடுத்து வந்து மோசையை உட்கார வைத்து ஆரோன் ஒரு பக்கம், ஊர் ஒரு பக்கமாக அவர்கள் கைகளை தாங்கி கொண்டார்கள். பிரியமானவர்களே, நாங்கள் இருக்கிறோம், உங்கள் கையை தளர விடாமல் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம்னு சொல்லி கை வலிக்கும் போதெல்லாம் தாங்குனாங்க. பார்த்தீங்களா? யாத்ராகமம் 17:12 வாசிக்கிறேன். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து
அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. 2 பேரும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் ஆரோனும் ஊரும் அங்கே தாங்கிக்கிட்டே இருந்தாங்க. இதுவும் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் தான். உபவாசத்தோடு தங்கள் கைகளை கொடுக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஊக்கப்படுத்தும் அடையாளம். கை வைப்பது அல்லது கையை தாங்குவது, கைகளை பிடிப்பது என்பது ஊக்கத்தின் அடையாளம். முதலாவது உத்தரவாதத்தின் அடையாளம், இரண்டாவது ஊக்கத்தின் அடையாளம். ஊக்கப்படுத்துகிறார்கள். ஊழியக்காரங்க தளர்ந்து போகும்போது, சோர்ந்து போகும்போது, அசந்து போகும்போது, நாங்கள் இருக்கோம், சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு தட்டி கொடுக்கிறவர்கள் தேவை. ஊக்கப்படுத்துகிறவர்கள் தேவை. பயப்படாதீங்க, ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லக்கூடியவர்கள் தேவை. பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம் அதனால தான் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வாய்க்கு வந்தபடி பேசுகிறவர்கள் தான் இன்றைக்கி அதிகம். உடனடியாக அவர்களை ஏதாவது சொல்லி அவர்களை அவமானப்படுத்தி விடுவதற்கு தான் இன்றைக்கி கூட்டங்கள் நிறையா இருக்குது. ஆனால் ஊழியக்காரங்கள் அசந்து போகும்போதெல்லாம் அவர்களை ஊக்கப்படுத்துவது நம்முடைய கடமை அல்லவா? ஏதோ நான் மாதம் காணிக்க அமைச்சிட்டா போதுன்னு நினைக்கிறீங்களா? ஊக்கப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. அவங்க அசந்து போயிருக்கலாம், சில காரியத்தில் வீழ்ச்சி கண்டிருக்கலாம். தட்டுங்க, திரும்ப எழுப்புங்க, திரும்ப ஓட சொல்லுங்க, ஊக்கப்படுத்துங்க. நீங்கள் உத்தரவாதம் இடுங்க. இரண்டாவது ஊக்கப்படுத்துங்க. மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 11வது வசனம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். உதவுவதற்கு கரங்கள் தேவை. இப்போ பவுல் சொல்லுகிறார், ஜனங்களுடைய இந்த கரத்தை எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? எங்களுக்கு உதவுங்கள். என்ன உதவி? பண உதவியை சொல்லலை, விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ மூன்றாவது உதவுங்கள். பிரியமானவர்களே, ஊழியக்காரங்க மேலே கை வைப்பது என்பது உனக்கு நான் உதவியாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு அடையாளம். நம்ம ஏதோ காணிக்க கொடுத்துட்டு அதோடு நம்முடைய கடமை முடிஞ்சிருச்சா? இல்லை. அதில் மிக முக்கியமான கடமை கொடுப்பதோடு நிறுத்திடாதீங்க. கொடுக்கிறவர்களுக்காக ஒரு நிமிஷமாவது ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் 60 வினாடிகள் சின்சியராக அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்களேன். ஜெபம் பண்ணுற பழக்கம் உண்டா? ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஒரு யூடியூப் பார்க்குறீங்க, ஒரு 5 நிமிஷம் மெசேஜ் பார்க்குறீங்க, 1 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும், இந்த ஊழியக்காரரை இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும், உங்கள் நாமம் இந்த ஊழியக்காரர் மூலமாக மகிமைப்படணும். நீங்கள் சொல்லுங்கள், அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஆண்டவர் அவர்கள் தேவைகளை சந்திங்க, எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு 60 செகண்ட்ஸ் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபம் பண்ணிடலாம். அந்த ஊழியக்காரர் தேவனுடைய கைகளை கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஜெப உதவி இது சாதாரணமானது அல்ல. இப்படி ஜெபிக்கிறவர்கள் அதிகமாக தேவை. ஆண்டவர் கிருபையில் என்னுடைய ஊழியத்திலலாம் அநேகர் இப்படி ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. நிறைய ஜெபிக்கிறவர்களை தேவன் தந்திருக்கிறார். நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய 28 வருஷம் ஊழியத்தில் எனக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு. நிறைய பேர் அப்படி, அதாவது அவங்க ஒரு நாள் ஒரு அங்கிள், ஃப்ரெட்ரிக் வில்லியம்ஸ்ன்னு சொல்லி ஒரு அங்கிள், அவங்க சொன்ன ஒரு காரியம், ஒரு திருமண வீட்டில் நான் ஊழியத்தினுடைய ஆரம்ப காலகட்டம், அந்த ஃப்ரெட்ரிக் அங்கிள் சொன்னாங்க, நான் தம்பி உனக்காக ஜெபம் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு 3 முறை நான் ஜெபிப்பேன். அது மாதிரி விமலா ஜேஸ்தாஸ்னு ஒரு ஆண்டி இருக்காங்க. இவங்களாம் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. என்னுடைய ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் எல்லாரும் என்னை அற்பமாய் பார்த்த நாட்களில் நான் உனக்காக ஜெபிக்கிறேன், ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை ஜெபிப்பேன் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். சரி, கூட பிறந்தவங்க, பெற்றோர், இவங்க ஜபிக்கிற ஜபங்கள், நம்முடைய சொந்த ஃபேமிலி ஜபிக்கிற ஜபங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நமக்காக இன்னொருவர் வெளியிலிருந்து ஜபத்தில் தாங்குகிற உதவுகிற கூட்டங்கள் எவ்வளவு அவசியம் தெரியுமா? ஜெபிங்க. அப்படி நீங்கள் உத்தரவாதம் எடுங்க. நான் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காகன்னு சொல்லுங்கள். உபவாசித்து கைகளை வைப்பது உத்தரவாதத்தின் அடையாளம், உதவி செய்வதின் அடையாளம், ஊக்கப்படுத்துவதின் அடையாளம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உபவாசம், சபையார் எடுத்த உபவாசம் சாதாரணமானதல்ல. இன்றைக்கு நாமும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரரை சொல்லுங்கள், ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அல்லது ஃபோன் பண்ணி ஐ எம் ப்ரேயிங் ஃபார் யூன்னு சொல்லுங்கள், நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அது எவ்வளோ பெரிய உற்சாகம் தெரியுமா? சொல்லிவிட்டு ஜெபிக்கணும்.
நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு அவங்க பைபிளில் ஒரு பேப்பரில் எழுதி வைங்க, நான் இவங்களுக்காக ஜெபிக்கணுமேன்னு சொல்லிட்டு. அப்படி ஜெபிக்க பழகுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்குரிய மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தின் 6வது வசனத்தை இன்றைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் கைகளை வைத்ததினாலே உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். எவ்வளோ உத்தரவாதத்தோடு தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார் இல்லையா? நம்மளும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, மீண்டும் இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உத்தரவாதம் எடுத்து நாங்கள் ஆண்டவரே உதவியாக, ஆண்டவரே ஊக்கப்படுத்தும்படியாக நாங்கள் உபவாசித்து ஊழியக்காரர்களை நாங்கள் நினைக்க ஜெபிக்க கிருபத்தாங்க. இன்னைக்கு ஆண்டவரே, எந்த ஊழியக்காரர் என்ன தப்பு பண்ணுவார்னு காத்திருக்கிற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே, இன்றைக்கு உண்மையாய் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறவர்களை எழுப்பும் ஆண்டவரே. அவர்களை ஊக்கப்படுத்துகிறவர்களை எழுப்பும். ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களை எழுப்பும். உண்மையாய் நம்முடைய நாம மகிமைக்கென்று ஒவ்வொரு ஊழியர்களையும் பயன்படுத்தும். நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒருத்தரை பேசுகிறதுக்கு முன்னால் அவங்களுக்காக ஜெபிச்சிடணுன்ற உணர்வை இந்த செய்தியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் தந்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.